எர்ணாவூர் சுனாமி குடியிருப்புலேருந்து வர்றேன். ஜோன் 1ல் வேலை செய்கிறேன், வார்டு 12. இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவு வந்து எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. நாங்கள் வர்றது 5 மணிக்கெலாம் வந்துடுவோம். காலையில் வீட்டுக்கு போகிறது ஒரு 2:30 மணிக்கு தான் போவோம். காலை உணவே எதிர்பார்க்க மாட்டோம், காலை உணவு சாப்பிட மாட்டோம். காலைல டீ குடிக்க கூட நேரம் இருக்காது. அங்கங்கே குப்பையை அகற்றும் பணியில் ரொம்ப தீவிரமாக இருப்போம். வார்டு க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருப்போம். காலை உணவு கிடைச்சதே இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு 4.5 வருஷமாக காலை உணவு அண்ணன் கவிகணேசன் அண்ணன் வந்து எங்களுக்கு போட்டிருக்காரு. காலை உணவும் மதிய உணவும் போட்டிருந்தாரு. இதே மாதிரி மற்ற வார்டுலேயும் வந்து கிடைச்சது இல்லை. அதனால மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, முதலமைச்சர் ஐயா எல்லா வார்டுக்கும் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதனால் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி, முக்கியமாக சொன்னால் கல்வி, நாங்கள் தான் படிக்காமல் இப்படியே இருந்துட்டோம். எங்கள் பசங்க கல்விக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போது கல்வியும் கொடுத்துருக்காரு. அவங்களும் வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, வீடு இல்லாமல் இருந்தோம். இப்போ வீடும் தர திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அதுக்காக இன்சூரன்ஸ் வந்து எங்கள் போட்டு வச்சுருக்காரு. 10 லட்ச ரூபா கிட்ட இன்சூரன்ஸ். எங்களுக்கு எதனா ஆக்சிடெண்ட் ஆனால், எங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் ஆனால் 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸை போட்டிருக்காரு. இந்த மாதிரி நல்ல திட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அரசாங்கத்தில் மாநகராட்சி வேலை செய்யறதுக்கும் ஒப்பந்த தொழிலில் வேலை செய்யறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு மாநகராட்சியில் வேலை செய்ய சொல்ல எங்களுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கலை, எதுவுமே இல்லை. வருவோம், வேலை செய்வோம், அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது. வேலை மதியம் 3 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 4 மணி தான் சாப்பிடவே ஆரம்பிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த முதலமைச்சர் ஐயா அவருக்கு அறிவித்ததில் காலை உணவு கரெக்டாக வருதுன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4.5 வருஷமாக அண்ணன் வந்து கவிகணேசன் அண்ணன் வந்து எங்களுக்கு காலை உணவு மதிய உணவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் அண்ணனுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கு. 4 வருஷமாக ஒரே வரல. மற்ற வார்டுகளுக்கு கிடைக்காம போகும்போது எப்படி இருந்துச்சு? மற்ற வார்டு கிடைக்காத போது ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருந்தது. எல்லாம் ஃப்ரெண்டு இருக்காங்க மற்ற வார்டில், அவனுங்களாம் சாப்பிடாமல் இருப்பான். அதனால் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இப்போ முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்டு கிடைக்காம எல்லா வார்டுக்கும் அறிவிச்சிருக்காரு இந்த காலை உணவு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் டேனியல். நான் 12ஆம் வார்டில் வேலை செய்கிறேன், திருவத்தூரில். எங்களுக்கு இப்போது காலை உணவுன்றது ஐயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். முதல்வர் ஐயாவுக்கு உணவுன்றது எங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த காலை உணவுன்றது எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த முதல்வர் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வேலை செய்யும்போது எங்களை மதிக்கிறவங்க யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதல்வர் ஐயா எங்களை பார்த்து அந்த திட்டத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் தான் காலை உணவு சாப்பிட்றோமேன்ற வருத்தத்தில் தான் இருந்தோம். எல்லாருக்கும் கிடைக்கணுமே என்ற அந்த மன வருத்தத்தோடு இருந்தோம். இப்போ முதல்வர் ஐயா வந்து எல்லாருக்கும் தூய்மை பணியாளர் எல்லாருக்கும் காலை உணவு திட்டத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்களோட பிள்ளைகளுக்கும் சரி அந்த வளர்ப்பு திட்டத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். 6 முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கும் ஐயாவுக்கு நன்றி. ஏன்னா இப்படி நாங்கள் இந்த வேலை செய்யும்போது எங்களுக்கு அந்த எந்த இதுவுமே இல்லைன்னா நாங்கள் நினச்சின்னு தான் இருந்தோம். ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம். அந்த வருத்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. காலையில் வந்து நாங்கள் 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடுவோம். 5 மணிக்கு வந்தால் எங்கள் வீட்டில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உணவுன்றதே கிடையாது, காலை உணவுன்றதே கிடையாது. நாங்கள் 3 மணிக்கு போயிட்டு தான் நாங்கள் அந்த சாப்பாடே சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இப்போ வந்து காலை உணவுன்றது எங்களுக்கு முக்கியமானது தான். நான் 12ஆம் வார்டில் வேலை செய்கிறேன். 12ஆம் வார்டில் வேலை செய்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த உணவுன்றது கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் கவிகணேசன், நாங்கள் அண்ணன் சொல்கிறது எங்கள் பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு காலை உணவுன்றது இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டுக்கு வரதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் வந்த 1 வருஷத்துலேயே அண்ணன் ஜெயிச்சு எங்களை சந்தித்து எங்களை காலை உணவுன்றது ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அதே விதமாக மத்தியான உணவு கூட எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமைனா பிரியாணி போட்டுருந்தார். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா, ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். முக்கியமான அது 12 வார்டில் தான் இது மாதிரி இவங்க போட்டுருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் போடணுமேனு ஒரு மன வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாருக்கும் உணவுன்றது ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி.
ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த திட்டங்கள்ன்றது முக்கியமானது எங்களுக்கு. எங்கள் திட்டங்கள் வந்து எங்கள் பசங்க படிப்புக்கும் சரி, எங்களுக்கு வீடும் சரி. ஏன்னா அந்த 6 திட்டங்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி விடுது. இந்த வேலை சும்மா இருக்கிறத விட இந்த திட்டங்களை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.